ரொம்ப நாள் கழித்து நான் பூ கட்டுறேன். திடீர்னு பூ கட்ட ஆசை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு அக்காள்கிட்ட கேட்டு பூ பறித்து கட்ட தொடங்கினேன். ஃபஸ்ட் டைம் கட்ட தொடங்கினோடனே மூவா கீழே தள்ளி போட்டுட்டா எல்லாத்தையுமே. திருப்பியும் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 இதுக்கு ரொம்ப கை ஆடிட்டே இருந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் தான் பூ கட்ட கற்றுக்கிட்டேன். எங்கள் அண்ணி தான் சொல்லி தந்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட்ட பழகிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ப்ரெக்னென்சி டைமில் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் ஈவினிங் டைமில் பூ கட்டும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னா சும்மா பூ கட்டி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நிறைய பேர் 2 பூ 4 பூ வச்சு கட்டுவாங்க. நம்ம பிகினர் ஸ்டேஜ்னால 2 பூ மட்டும் வச்சு கட்டுங்க. 2 பூ எடுத்துக்கோங்க. கீழே ஒரு சுற்று, மேலே ஒரு சுற்று போட்டுட்டு பின்னாடியாக லைட்டாக டைட் பண்ணி விடுங்க. அப்போது முன்னாடி கட்டின பூவோடு இந்த பூ கொஞ்சம் சேர்கிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா நெருக்கமாக நமக்கு பூ கட்டி கிடைக்கும். லாஸ்ட் என்னோடய பொண்ணுக்கு வச்சேன், ரொம்ப ஹாப்பி. மற்ற நாள்லாம் உடனே பிச்சு போட்டுருவான். இன்றைக்கி என்னென்னா ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு பிச்சு போட்டால் ரொம்ப சந்தோஷம்.